போன வாரம் கர்த்தருக்கு கொடுப்பது முதல் பகுதி நாம் பேசினோம். ஓகே, சீக்கிரமாக போன வாரம் பாஸ்டர் பேசின 5 குறிப்பை நான் பேசினேன். அந்த 5 குறிப்பை ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நான் இந்த காணிக்கையை குறித்து நான் உங்களுக்கு கோத்ரூ பண்றேன். முதல் பகுதியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை நம்ம கொடுக்கும் பொழுது, தெய்வத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது சரியா பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் முதல் பகுதியாக பாஸ்டர் பேசினது எல்லா நன்மையும் தேவனிடத்திலிருந்து மனுஷன் பெற்றோம். சரியா, இன்னைக்கு நம்ம உயிர் வாழுகிறோம், ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், சாப்பாட்டு பொருள், வீடு, நமக்கு வேலை, வசதி, இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி மறந்து போயிடக்கூடாது. அப்போ காணிக்கை கொடுக்கும் பொழுது பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கரத்திலிருந்து பெற்றதை ஒரு பகுதி நம்ம என்ன செய்யறோம்? தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆல்ரைட், நான் 2வதாக போன வாரம் பாஸ்டர் என்ன சொன்னேன்னா, நீங்க கொடுக்கும் பொழுது எதை அது காண்பிக்குதுன்னா, கொடுக்கிறவர்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுக்கிறீங்க பாத்தீங்களா, மனம் திறந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்கிறது மூலியமாக கண்டு அடையணும். விளங்குதான்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலி நான் குழந்தையாக இருக்கிறேன்னா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுப்புதலை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். That means giving will reveal our spirituality. 3வது நான் சொன்னேன், சபைக்கு வரும் பொழுது எல்லாம் விசுவாசிகள், எல்லாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க நாம் வேண்டும். சபைக்கு வரும் பொழுது வெறுமனியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்கு நம்ம வரவே நம்ம கூடாது. 4வதாக பாஸ்டர் சொன்னது எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் 10ல் ஒரு பகுதி அவர்கள் கொடுத்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல சரியா அந்த மாதிரி ஒரு டீச்சிங் இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லை. புதிய ஏற்பாட்டுல எப்படி கொடுக்க வேண்டும்? உற்சாகமாக நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். உள்ளத்தை திறந்து நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அடுத்தது கடைசியாக பாஸ்டர் போன வாரம் சொன்னது, நீங்க சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா உங்களுடைய பணம், அந்த பணம் நேர்மையான வகையில நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். சரியா, அப்படி போன்ற பணத்தை கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கையாக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரு. சரி, நிறைய பேர் தவறான வகையில சம்பாதித்து the crooked way, the corrupt money என்ன பண்ணுவார்கள்? தெய்வத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த மாதிரி corruption money உள்ளுக்கு வரும் பொழுது நான் ஒன்று சொல்லுகிறேன், மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அந்த காணிக்கையை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டா? பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் போன வாரம் நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு போன வாரம் இந்த படிச்சு கொடுத்த இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? ராமின் சொல்லுங்க. நன்றாக கவனிக்கணும். இன்னைக்கு உள்ள பாடத்துக்கு போகிறதுக்கு முன்ன ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். சரியா, ஒரு சிலர் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் சபையில கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி சபையார்களுக்கு இந்த ஒரு கேள்வி எழுப்பலாம். நன்றாக கவனிங்க. சபைக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் மறந்து போக கூடாது. இயேசு சொன்னாரு, ஏன் சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அப்போ சர்ச்சை கட்டுகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? தெய்வ மனுஷர்களுக்கு அதிகாரம் இல்லை. சர்ச்சோடைய முதலாளி கர்த்தர், பாஸ் கர்த்தர். இந்த சர்ச்சை கட்டக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஓகே, 2வது, சர்ச்சை கட்டும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? தன்னுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். தன்னுடைய ஜனங்களை உபயோகப்படுத்தி தான் சபை கட்டப்படுது. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்துல கண்டிப்பா இருப்பார். எதுல? சர்ச்சை கட்டும் பொழுது அவருடைய வசனத்தின் படி, சரியா, அவருடைய வார்த்தையின் படி, அவருடைய உண்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதன்படிதான் சர்ச்சை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து போக கூடாது. ஆக நீங்க அப்போஸ்தலர் 5 அதிகாரம் முதல் 5 சாப்டர் நீங்க வாசிச்சீங்கன்னா, எப்படி முதல் முறையாக ஆவியானவர் இந்த உலகத்துக்கு தன்னுடைய சபையை கட்டுகிறார் என்று சொல்லி அந்த வரலாறை நீங்கள் படிக்கலாம்.
You understand? If you really want to know how the Spirit of God, சரியா, started the church, built the church, pioneered the church என்று சொல்லி இந்த 5 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் சர்ச்சில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுப்பதை குறித்தும் அதிகமாக அந்த இடத்துல எழுதி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன அர்த்தம் என்றால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல வந்து காணிக்கை கொடுப்பது வந்து அதுல ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. நம்ம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, என்ன பண்ணுகிறீங்க, அந்த விசுவாசத்தை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுகிறீங்க. You always remember that when you give God wholeheartedly, meaning to say you are exercising your faith, right? So இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒரு கிரிட்டிக்கல் மைண்டோடு நீங்கள் கேட்க கூடாது. இந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, they always talk about giving. அப்படியாக நீங்கள் பாராமல் தயவு செய்து பாசிட்டிவாக இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட்? நான் இன்னைக்கு இந்த காணிக்கை குறித்து 2வது பகுதி ஸ்டெப், இன்னைக்கு பார்ட் 2 வந்து பாஸ்டர் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறேன். முதலாவது பாஸ்டருடைய முதல் பாயிண்ட், எல்லா விசுவாசிகளும் கற்று அறிய வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு. நான் ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கிறேன், all believers must bring in or give their offering to their local church. அப்படின்னா தமிழ்ல எல்லா விசுவாசிகளும் என்ன பண்ண வேண்டும், அவர்கள் போகின்ற அந்த லோக்கல் சபைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும். நன்றாய் கவனிக்கணும். தேவன் சொன்னாரு எனக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? Have you seen தேவதூதன் வந்து காணிக்கைலாம் எடுத்துட்டு போறாங்களா? பார்த்திருக்கிறீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? இயேசுநாதர் வந்து காணிக்கைலாம் உங்களுடைய காணிக்கைலாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறது எல்லாரும் பார்த்திருக்கிறீங்களா? நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ when God say give to me, சரி, எனக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டிலும் சரி நியூ டெஸ்டமெண்ட்லயும் சரி தேவனுடைய சரியா ஜெனரல் ரூல் என்னதுன்னா என்ன சொல்ல வராருன்னா, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க, தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க. நீங்க மறந்து போக விடாது. சரியா? பாருங்க, பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு வசனம் நம்ம ஆதாரமாக படிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு வார்த்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். பாஸ்டர் கூட வாங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். By giving to your local church, you are giving to God. Deuteronomy chapter 12 verse 11. உபாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 இருந்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். தேவன் ஒரு இடத்தை உங்களுக்கு தெரிந்து கொள்வார். God will choose you a place. ஓகே, வாசிங்க அடுத்த வசனம். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. எனக்கு கொடுக்க சொல்றாரு. எப்படி கர்த்தர் கொடுக்க சொல்றாரு? கர்த்தருடைய வகை என்ன? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டும். என்னுடைய நாமம் விளங்கப்படுகிற என்னுடைய இடத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டுல அந்த என்னுடைய இடம் என்று சொல்லும் பொழுது இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் டூரிங் திஸ் டைம், மோசஸ் டைம் வந்து தேவனுடைய ஆலயம் அன்றைக்கு இல்ல, ஆனா என்ன இருந்துச்சு? ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டும். You got to be very careful with these commandments என்று சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா கர்த்தர் வந்து டீச் பண்றார். 13 வசனத்தை வாசிங்க. It carries a lot of weight. 13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளையும்
இடாதபடிக்கு எச்சரிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். Be careful not to sacrifice your burnt offering anywhere you please. Offer them only at a place the Lord will choose in one of your tribes, and there observe everything I command you. Very clear cut. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன என்னுடைய ஆலயத்துக்கு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கொண்டுட்டு வர வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ஆக நன்றாய் கவனிங்க. நீங்க மோசே காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா, அல்லது நீங்க சோலமன் ராஜா காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்கு வந்த வருமானத்தை அதுல ஒரு பகுதி கர்த்தருக்கு கொடுக்கின்ற காணிக்கையை எப்படி போய் கொடுத்தார்கள்? தேவ ஆலயத்தில் கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை இப்பொழுது யார் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார்? கர்த்தர் அங்கீகரித்து கொள்வார் என்று சொல்லி, இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஜெனரல் ரூல். ஓகே, புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க நன்றாய் கவனிக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி, Paul the apostle, நம்முடைய போதகர், he is a great teacher in the New Testament. 1 Corinthians chapter 16. Okay, now in the New Testament, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 Corinthians chapter 16 first 4 verses. Okay, ஷெரின் அக்கா வாசிக்கிறதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த பவுல் இருக்கிறாரு பாத்தீங்களா, நிறைய சபைக்கு போதகராக இருந்தவர். பவுல் மூலியமாக நிறைய சபைகள் உருவாக்கப்பட்டுருச்சு. கலாத்தியர் பட்டணத்துல சபை, எபேசியர் பட்டணத்துல சபை, கொரிந்து பட்டணத்துல சபை, நிறைய இடத்துல போய் சபையை என்ன பண்ணிட்டாரு? உருவாக்கினவர் யாரு? பவுல் அப்போஸ்தலர். அப்போ பவுல் என்ன பண்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து ஒரு சில காரியத்தை ஜனங்களுக்கு ரூலிங்காக சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு சர்ச்னு சொல்லும் பொழுது எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? கலாத்தியர் பட்டணத்துல உள்ள சபைக்கு என்ன சொன்னாரு? நீங்க விசுவாசிகளே, அந்த பட்டணத்துல ஒரு 5 சபை இருந்துச்சுன்னா அந்த சபைக்கு போகிற அங்கத்தினர்கள், அந்த சர்ச் மெம்பர்ஸ் என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய காணிக்கையை லோக்கல் சர்ச்சுக்கு நீங்க கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே யாருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு? கலாத்தியர் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்றாரு? கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது, காணிக்கையை குறித்து பேசும் பொழுது பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் ஜனங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததை நீங்களும் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும் என்று ஜனங்களுக்கு டீச் பண்றாரு. மேபி அதை ரீட் பண்ணனா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண what Paul said to the church of Corinth. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து, தர்ம பணம் என்று சொல்றாரு, தசம பாகம் சொல்லல. புதிய ஏற்பாட்டுல பால் என்ன டேர்ம் யூஸ் பண்ணல? தசம பாகம் என்று சொல்லல, தர்ம பணம். தர்ம பணம் என்பது என்ன அர்த்தம்? உங்க உள்ளத்தை திறந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒதுக்கின அந்த காணிக்கை தான் தர்ம பணம். ஓகே, அடுத்தது வாசிங்க. தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே, அந்த சபைக்கு நான் கொடுத்த திட்டத்தின்படி நீங்களும் செய்யுங்கள். நீங்களும் அதை செய்ய வேண்டும். என்னத்தை செய்யணும்? நீங்க நான் வந்திருக்கும் போது, நான் வரும்பொழுது, பெரிய பாஸ்டர் வரும்பொழுது உங்க சர்ச்சுக்கு பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது, நான் உங்க சர்ச்சுக்கு நான் வரும்பொழுது, கொரிந்து பட்டணத்துக்கு உங்க சர்ச்சுக்கு நான் வரும்பொழுது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் என்று சொல்லி பவுல் விளக்கத்தை சொல்ற. ரொம்ப கிளியர் கட், ரைட்? பவுல் சொல்றாரு, கொரிந்து சபையை நான் என்ன பண்ணுவேன்? உங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று சேகரித்த, கர்த்தருக்கென்று ஒதுக்கின அந்த பணத்தை என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போய் நான் ஜெருசலேம்ல நிறைய தேவைகள் இருக்குது. அந்த நாட்களில எருசலேம் சபையில நிறைய போராட்டம். கிறிஸ்தவர்கள் ஏழ்மையாக இருந்தாங்க. சரி, ஊழியக்காரர்களுடைய தேவை சந்திக்கப்பட முடியல. இந்த தேவ மனுஷன் என்ன பண்றாரு? மிகவும் பாரம் எடுத்து எல்லா சர்ச்சு, லோக்கல் சர்ச் கிட்ட என்ன பண்றாரு? அப்பீல் பண்றாரு. ஜெருசலேம் சர்ச்சஸ்க்கு தேவை இருக்குது, தயவு செய்து லோக்கல் மெம்பராக நீங்க இருக்கும் பொழுது சேர்த்து வைங்க. நான் வரும்பொழுது அந்த காணிக்கை எடுத்துட்டு போய்
ஊழியங்களை நான் என்ன பண்ணுவேன், தாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனதோடு இந்த நிருபத்தை அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்போ நான் என்ன பார்க்கிறேன்னா, இது வந்து ஜெனரல் ரூல். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார்கள் என்றால் எப்படி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது அந்த லோக்கல் சபைக்கு அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்று அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி வருது, பாஸ்டர் அப்படி என்றால் பாஸ்டர் நாங்க ஊழியக்காரர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், லெட்ஸ் சே மோகன் சி லாசரஸ் சர்ச்சில் ஒத்த இவாஞ்சலிஸ்டா இருக்கிறாரு, பிரதர் ஆர் ஸ்டான்லி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க நேரடியாக நாங்க காணிக்கை கொடுக்கிறோம். அது சரியா சரியில்லையா? நான் நல்லா கவனிங்க, அது சரி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பைபிள் வந்து நமக்கு ஒரு ஜெனரல் ரூல் என்னத்தை கொடுக்குது, சபைக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், those who handle that fund, அவங்க என்ன பண்ணணும், அந்த காணிக்கையை வந்து பகிர்ந்து மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கணும். மோகன் சி லாசரஸ்க்கு நாங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது பிறகு நான் அதை குறித்து உங்களுக்கு தெளிவா பேசுறேன். பாருங்க, தேவை வந்து எங்க இருந்துச்சு, ஜெருசலம்ல தேவை இருந்துச்சு. என்ன தேவை? அங்க இருக்கின்ற நிறைய கிறிஸ்தவர்கள் ஏழ்மையாக இருந்தாங்க. அங்க இருக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு பணம் வசதி இல்லை. நிறைய சபைகள் வந்து இப்பொழுது சொந்த சபையை நடத்தக்கூடிய அவங்களுக்கு அந்த திராணி இல்லாமல் இருந்தாங்க. ரைட்டு தானே? இப்ப பவுல் என்ன பண்றாரு பாருங்க, சர்ச் மெம்பர்ஸை பார்த்து நேரடியாக நீங்க என்ன பண்ணுங்க, பணத்தை நீங்க அனுப்புங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பமானவங்களை நீங்க தாங்குங்கன்னு சொல்லி கொடுக்கல. என்ன சொல்றாரு, சர்ச்சுக்கு கொண்டுட்டு வாங்க, நம்ம என்ன செய்வோம், இந்த பணத்தை வந்து முறையோடு நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுப்போம்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கலி மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுக்கிறாரு. விளங்குதா இல்லையா? சோ இன்னைக்கு உங்களை எல்லாரும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு கொடுப்பதுனா எப்படி? நீங்க சபைக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீங்க, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க என்று சொல்லி மறந்து போகாதீங்க. லோக்கல் சர்ச்சுக்கு கொடுப்பதுதான் தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்று சொல்லி அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெப் 1, bring your money to the local church. ஓகே, இரண்டாவதாக இன்னைக்கு பாஸ்டர் பேச போகின்ற என்னோட இரண்டாவது குறிப்பு என்னது, ஸ்டெப் 2, we must talk about check and balance. முறையோடு நாங்கள் கையாளுகிறோமா என்று சொல்லி நிறைய விசுவாசிகளுக்குள்ளாய் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர் வந்து இந்த செக் அண்ட் பேலன்ஸ் கீழே உள்ளுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ளாக ஒரு சில காரியத்தை வந்து உங்களுக்கு வசனத்தின்படி நான் சொல்லி கொடுக்கிறேன். சொன்ன பிறகு நம்ம சர்ச்சோடைய அனுபவத்தை குறித்தும் நான் உங்களுக்கு நான் இருக்கிறேன். செக் அண்ட் பேலன்ஸ் என்பது என்னது, அதுல ஒரு சில காரியம் அடங்கி இருக்குது. நெகேமியா புத்தகத்துக்கு வாங்க, பழைய ஏற்பாடு, the book of Nehemiah chapter 12 வசனம் 44 வாசிங்க. Nehemiah 12 verse 44. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாய பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராய் வைக்கப்பட்டார்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது, those days எல்லா காணிக்கையும் எங்க கொண்டுட்டு வராங்க, நம்ம காலகட்டத்துல நீங்க காணிக்கையை வந்து என்ன பண்றீங்க, காணிக்கை பையில போடுறீங்க, கூடையில போடுறீங்க தானே. those days ஜனங்கள் வந்து கொடுக்கின்ற காணிக்கை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க, ஸ்டோர் ரூம்னு சொல்றாங்க. விளங்குதா? இப்போ நெஹேமியா என்ன பண்றாரு, அந்த ஸ்டோர் ரூம், அதாவது அந்த காணிக்கையை வந்து சரியான வகையில ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் அவங்க என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. men were appointed to be in charge. Can you see the appointment? பாஸ்டர்மார்கள் வந்து முழுமையாக அந்த பணத்தை வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க must take full control என்று சொல்லி அந்த பணத்தை வந்து கவனிக்க ஒரு சில கமிட்டி அவங்க என்ன பண்ணுகிறார்கள், தெரிந்தெடுக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுல இன்னொரு வசனம் இருக்குது, அதையும் நம்ம வாசிச்சிருவோம். 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வாங்க, மறுபடியும் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல்ல படிச்சோம் பாத்தீங்களா, 3ஆம் வசனத்தை வாசிங்க. Again, 1 Corinthians chapter 16 verse 3. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல நெகேமியா என்ன சொல்றாரு, men were appointed to be in charge, okay, for the sake of check and balance. Okay, இப்போ பவுல் என்ன சொல்றாரு, வாசிங்கம்மா. நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக
தகுதி உள்ளவர்களாய் குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து, பாருங்க, மறுபடியும் புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? சர்ச் என்ன பண்ணணும்? ஒரு சிலரை வந்து தகுதி உள்ளவர்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். விளங்குதா இல்லையா? ஓகே, தகுதி உள்ளவர்கள் அப்பாயின்ட்மெண்ட் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தகுதி? முதலாவது இன்டெகிரிட்டி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் சர்ச்சில் இருக்கின்ற பணத்தை வந்து என்ன பண்ண வேண்டும்? மேனேஜ் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அக்கவுண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் படிச்சிருக்கணும், ப்ரொஃபஷனலா இருந்தாதான் அந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவோம், சரியா ஹேண்டில் பண்ண முடியும். யோசனை பண்ணி பாருங்க, இன்டெகிரிட்டி இல்ல, ரெண்டாவது அக்கவுண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, பணத்தை மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாதா? எல்லாரும் ஜீரோ. சரி, ரெண்டு ஜீரோ போடுற இடத்துல இவங்க 3 ஜீரோ போட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு. செக் புக்ல வந்து எல்லாம் ராங்கா இருந்துச்சுன்னா everything will be gone. So தகுதி பற்றவர்கள் சபையில முக்கியம். சரியா? இப்படிப்பட்டவர்கள் இருந்தாதான் பாஸ்டர் வந்து என்ன பண்ண முடியும்? ஃப்ரீடமா மினிஸ்ட்ரி பார்க்க முடியும். இந்த மாதிரி காரியத்தை வந்து இந்த அப்பாயிண்டட் பீப்புள் கேன் மேனேஜ் தி சர்ச். அதுதான் செக் அண்ட் பேலன்ஸ். நான் இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். பழைய ஏற்பாடுலயும் சரி, புதிய ஏற்பாடுலயும் சரி, மென் என்று சொல்லி appoint men சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல worthy men சொல்றாரு. MEN not MAN. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தனா ஒரு சிலரா? இது மறந்து போயிடக்கூடாது. பாஸ்டர் தான் பாஸ், பாஸ்டர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். தட்ஸ் இட். நான் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு மீட்டிங், நாம் எல்லா பாஸ்டர்மார்கள் 10 பாஸ்டர்மார்கள் வந்திருந்தாங்க. அப்போ நாங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது ஃபண்ட் ரைசிங் குறித்து நாங்க பேசும் பொழுது அந்த பர்சன் சேர் த மீட்டிங் சொல்றாரு, நமக்கு இந்த மீட்டிங் செய்யறதுக்கு ஒரு 10,000 வெள்ளி தேவைன்னு சொன்னாரு. உடனே ஒரு பாஸ்டர் என்ன பண்ணினாரு, அவருடைய செக் புக் எடுத்து சைன் பண்ணி 1000 வெள்ளி அப்படியே டொனேட் பண்ணினாரு. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், அந்த சர்ச்ல அந்த பாஸ்டருக்கு செக் அண்ட் பேலன்ஸ்னா என்னதுன்னு தெரியுதா? பாஸ்டர்மார்கள் என்ன நினைக்கிறாங்க? வருகிற பணம் எங்களுடைய பணம், இது எங்களுடைய வியாபாரம் போல, ஆகையால செக் புக் வந்து எங்க கையில தான் இருக்கும். எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்க என்ன பண்ணுவோம், சைன் பண்ணி தேவை இருந்துச்சுன்னா எழுதி கொடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரி அதிகாரத்தோடு ஊழியம் செய்கின்ற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இப்படி போன்ற ஊழியக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா many church members will not going to support the church. விளங்குதா இல்லையா? Because he is the boss. I was just surprised to see அந்த டைம்லயே செக் புக் எடுத்து அவர் என்ன பண்றாரு? that means single signatory, ஒரே ஒரு ஆள் சைன் பண்ணுனா காசை நீங்க என்ன பண்ணிரலாம், எடுத்துடலாம். அது பெரிய ஒரு தப்பான ஒரு காரியம். சோ இங்க என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, ஒன்னு அப்பாயின்ட்மெண்ட் ப்ராப்பர் லீடர்ஸ், ரெண்டாவது நாட் 1% ஒரு சிலர் குழுவாக என்ன பண்ண வேண்டும், அந்த 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 பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் செக் அண்ட் பேலன்ஸ். கேள்வி நான் கேட்கிறவங்க கிட்ட, பைபிள் வசனத்துல நமக்கு எழுதி கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தானே. ஏன் கர்த்தர் எழுதி கொடுத்தாரு? இதுதான் பேட்டர்ன். இப்படிதான் ஒரு பாஸ்டர், இப்படிதான் ஒரு சர்ச்சில் இருக்கிற கமிட்டி, இது பிரகாரம் தான் சபையை கட்டணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க, இது வந்து நம்மளுடைய பிளம் லைன். இது பிரகாரம் நீங்க சபையை நீங்க நடத்துனீங்கன்னா உங்க சபையில வந்து வளர்ச்சி இருக்கும். குறிப்பாக பண விஷயத்திலையும் நமக்கு வளர்ச்சி இருக்கும். if you are not honest, சர்ச் லீடர்ஸ்க்குள்ளாக இன்டெகிரிட்டி இல்லைன்னா கர்த்தர் வந்து அந்த சபையை என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. இதை மறந்து போயிடக்கூடாது. ஓகே, நான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ்ல வந்து மூணாவது பாயிண்ட், இது another important point. புக் ஆஃப் எஸ்ரா புத்தகத்துக்கு வாங்க. You come with pastor to the book of Ezra. I'm going to give you another important point. Firstly, they were appointed. ரெண்டாவது plural men. மூணாவது 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் வசனத்திலே இந்த வாசிங்க. I noticed another important point. Okay, I think we should talk. Ezra chapter 1 verse 7 வாசிங்க. நேபுகத்நேசர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். ஓகே, நான் இந்த கதையை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. அன்றைக்கு சோலமன் ராஜா கட்டின தேவனுடைய ஆலயம் இருந்தது. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த தேவ ஆலயம் வந்து எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா தங்கம், வெள்ளி, பிரான்ஸ், சரியா, ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாஃப் உபயோகப்படுத்தி தான் தேவனுடைய ஆலயத்தை அன்னைக்கு கட்டினார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு யுத்தத்துல
நேபுகாத்நேசர் ராஜா வந்து எழும்புறாரு. அவர் என்ன பண்ணுகிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருந்த இந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சொந்த நாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நிறைய பொக்கிஷம் கர்த்தருடைய ஆலயத்துல இருந்தது. இப்போ கொஞ்ச நாட்கள் பிறகு இப்போ கோரஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்புறாரு. இந்த கோரஸ் ராஜா எழுப்பின பிறகு தேவன் கோரஸ் ராஜாவுக்கு கொடுத்த முதல் ஊழியம் என்னது, சபையிலிருந்து எடுத்துட்டு போகப்பட்ட அந்த அந்த ஆல் தி எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப் கர்த்தர் சொன்னாரு, மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுட்டு வர சொன்னாரு. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையை அவர்கள் கொண்டுட்டு வரும்பொழுது, அந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப் வந்து கொண்டுட்டு வரும்பொழுது சரியான வகையில மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கருத்து அங்க கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி மேனேஜ் பண்ணாங்க, எப்படி அதை கொண்டுட்டு வந்தார்கள், வாசிங்கம்மா. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரதாத்தின் கையினால் எடுக்க செய்து, யூதாவின் அதிபதியாகிய செஸ்பாத்சார் இடத்தில் எண்ணி கொடுத்தான். பாருங்க, 2 பேர் பர்சன் இன்சார்ஜ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கொண்டுட்டு வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒரு சில காரியத்தை செய்யணும். 2 பேர்த்த வந்து நீங்க இன்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி நியமிக்கிறார்கள். அடுத்த வசனம், அவைகளில் தொகையாவது பொன் தட்டுகள் 30. பொன் தட்டுகள் எத்தனை? 30. எழுதுங்க, 30. 2 வெள்ளி தாளங்கள் 1000. அடுத்தது கத்திகள் 29. கத்தி 29. போர்க்கிண்ணங்கள் 30. வெள்ளி கிண்ணங்கள் 410. மற்ற பனிமூட்டுகள் 1000. பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400. இவைகள் எல்லாம் செத்பசார் சிறையிருப்பில் என்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்த எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு. பாருங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்லி சர்ச்சுக்கு வருகிற தொகை சரியா எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறாங்க, ஒன்றா ரெக்கார்ட் பண்றாங்க. பாத்தீங்களா, ரெக்கார்ட். ஒரு சில சர்ச்சஸ்ல ரெக்கார்டிங்கே இல்லை. சர்ச்சில் வந்து என்ன இல்லை, அக்கவுண்ட்ஸே இல்லை, செக் அண்ட் பேலன்ஸ் அறவே இல்லை. எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுதுன்னு சொல்லி nothing has been recorded. இங்க பைபிள் நமக்கு என்ன டீச் பண்ணுது, குறிப்பிட்டவர்கள் முறையாக என்ன பண்ண வேண்டும், ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ். நல்லா கவனிங்க, ஒரு சபை இப்படி போன்ற காரியத்தை சரியாக செய்தாங்க என்றால் நிச்சயமாக அந்த சபையில முதலாவது வளர்ச்சி வரும். 2வது, ஜனங்கள் உற்சாகமாக என்ன பண்ணுவார்கள், ஊழியத்துக்கு கொடுப்பார்கள். நம்பிக்கையான சபைக்கு, நம்பிக்கையான கைக்கு தான் இந்த பணம் போகுது என்று சொல்லி உற்சாகமாய் கொடுப்பார்கள். ராமின் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. நான் இன்றைக்கு கருத்திருக்கிற நன்றி சொல்றேன். நம்ம சர்ச்சுக்கு வந்து விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம சபையில் இருக்கின்ற அங்கத்தினர்கள் மாத்திரம் அல்ல, வெளியே இருக்கின்ற ஒரு சில ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், வெளியே இருக்கின்ற ஒரு சில பிசினஸ் பீப்பிள், வெளியே இருக்கின்றவர்கள், அநேக நாட் கிறிஸ்டியன்ஸ், அந்நியர்கள் நம்ம சர்ச்சுக்கு வந்து மாதந்தோறும் காணிக்கை ஃபண்டிங் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் வெளியே இருக்கிற வியாபாரிகள், பிக் பிசினஸ் பீப்பிள், ப்ராமினன்ட் டாக்டர்ஸ் வந்து சரியா சிங்கப்பூர்ல வேலை செய்கிறவங்க, மை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சபைக்கு காணிக்கை அவர்கள் கொடுக்கிறாங்க என்றால் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம், சபையில வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறாங்களோ அந்த காணிக்கை தகுந்த ரிசீட்டை நாங்க என்ன பண்றோம், சென்ட் பண்றோம். இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் இந்த சபையில வருகிற காணிக்கை அக்கவுண்ட்ஸ் வந்து இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அல்ல, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் வந்து என்ன பண்ண வேண்டும், அக்கவுண்ட் வந்து ஆடிட் பண்ணணும். கடந்த 14 வருஷமாக சபைக்கு வருகின்ற எல்லா பணத்தையும் நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆடிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். சோ ஜனங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது உற்சாகமாய் நம்பிக்கையாக என்ன பண்ணுகிறார்கள், கொடுக்கிறார்கள். ஜனங்கள் நம்பிக்கை, சபை மேல நம்பிக்கை இல்லை, கொடுக்கலன்னா சபை வந்து செய்ய வேண்டிய காரியத்தை வந்து செய்ய முடியாது. churches will be handicapped. And I tell you, I mind you, நிறைய சபை வந்து இன்னைக்கு ஹேண்டிகேப்பா இருக்குதுன்னா நிறைய காரியத்தை அவர்களால் செய்ய முடியல. காரணம் என்ன? churches செய்த மிஸ்டேக், பாஸ்டர்மார்கள் செய்த மிஸ்டேக். இன்னைக்கு நிறைய, குறிப்பாக தமிழ் சபை வந்து பட்டணத்துல ஏழ்மையாக இருக்குதுன்னா நிறைய பாஸ்டர்மார்கள் வந்து இந்த செக் அண்ட் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுகிறது இல்ல, பிராக்டிஸ் பண்ணுகிறது இல்ல. I think this is something very important. So step 2,
செக் அண்ட் பேலன்ஸ். மூன்றாவது, முதல் கொடுத்தீங்க கர்த்தருக்கு, இரண்டாவது செக் அண்ட் பேலன்ஸ், மூன்றாவது நான் பாஸ்டர் போட்டு இருக்கிற மூன்றாவது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் இன்னைக்கு, the distribution of the fund. the distribution of the fund, அதாவது வந்த காணிக்கையை எப்படி பங்கு பங்கா பிரித்து எந்த எந்த ஊழியத்துக்கு சபை கொடுக்கணும், இது முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கும் பொழுது எப்படி செலவு பண்ணுகிறாங்க, நம்முடைய பணம் எங்க போகுது, மூன்றாவது எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், பைபிள் நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னு சொல்லி சீக்கிரமா உங்களுக்கு பாஸ்டர் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். முதலாவது the book of Numbers chapter 18 verse 23 to 32 நீங்க வாசிங்க, வீட்ல போய் நீங்க வாசிங்க. Numbers chapter 18 verse 23 to 32. அதுல பாத்தீங்கன்னா முதல் காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தசம பாகத்தை கொண்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா. கொண்டுட்டு வந்த பிறகு கர்த்தர் சொன்ன முதல் கட்டளை என்ன பண்ணணும்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்ய, தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்ய ரெண்டு கூட்டம் இருந்தது. லேவி கூட்டம், லேவியர்கள், அவர்கள் தான் ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்வார்கள். இரண்டாவது, அந்த டெம்பிள்ல பிரீஸ்ட் இருப்பாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வந்த காணிக்கையை நீங்க என்ன பண்ண வேண்டும், ஆசாரியனுக்கும் அதே சமயத்துல லேவியர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, மத்த வேலையெல்லாம் அவங்க விட்டுட்டு they fully commit themselves for the temple work. அவர்களுக்கு போக வேண்டிய பணத்தை நீங்க என்ன பண்ணணும், பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, 15 வருஷம் நான் சிங்கப்பூர்ல நான் வேலை செஞ்சேன் ஒரு டைம்ல. அப்போ பார்ட் டைம் பாஸ்டரா இருந்தேன். அப்போ எனக்கு சம்பளம் இல்லை, சர்ச் சம்பளம் கொடுத்தாங்க. I never really take my money because சிங்கப்பூர்ல நல்ல ஒரு வேலை இருந்துச்சு. 2010 ஆண்டுல சிங்கப்பூரை நான் டிசைன் பண்ணி நான் இப்பொழுது ஃபுல் டைம் பாஸ்டரா வந்த பிறகு ஒரே ஒரு கேள்வி, இப்போ பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நிச்சயமாக கொடுக்கணும். அப்ப பாஸ்டருக்கு எப்படி வருமானம் வருது, பாஸ்டருடைய சம்பளத்தை எப்படி நீங்க கொடுக்கறீங்க, நீங்க கொடுக்கின்ற காணிக்கையில 15,000 வெள்ளி 20 வெள்ளி வருது பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு பகுதி பாஸ்டருக்குன்னு சொல்லி பிரிச்சு நம்ம கொடுக்கணும். ரைட்டா? அப்போ இப்போ படிக்க சொன்ன பாத்தீங்கன்னா வசனத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் முதலாவது என்ன சொல்றாரு, வருகின்ற தசம பாகத்தை பிரித்து முதலாவது நீங்க என்ன பண்ண வேண்டும், ஆசாரியனும் லேவியர்களுக்கும் கொடுக்க வேண்டியது நீங்க சரியா கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அவருக்கு போக வேண்டியதை நம்ம முறையோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க நம்ம வேண்டும். ஓகே, புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன சொல்றாரு அதை நம்ம படிப்போம். I think New Testament teaching is more important. First Timothy chapter 5 க்கு வாங்க. Now Paul is talking about full time worker. சர்ச்சில் full time பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, elders, அவர்களை குறித்து சொல்றாரு. First Timothy chapter 5 beginning from verse 17 வாசிங்கம்மா. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே, நன்றாய் விசாரணை செய்கின்ற மூப்பர்கள் சொல்லும்போது பாஸ்டர் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அவர்களை church well are worthy of double honor, especially those work is preaching and teaching. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும், மாட்டோடைய வாயை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாடு வேலை செய்யும் பொழுது வயல்ல மாட்டோடைய வாயை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. வேலை செய்கிற மாடு சாப்பிடலாம். அப்ப பவுல் இங்க மாடு குறித்து பேசல, என்ன சொல்றாரு, கர்த்தர் மாடு மேல அக்கறையா இருக்கிறாரு. மாடு வேலை செய்யற மாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, வாயை கட்டக்கூடாது. வேலை செய்யற மாட்டுக்கு சாப்பாட்டு கொடுக்கணும். அதே மாதிரி வேலை செய்கிற, ஏன் கர்த்தர் மாடுக்கும் தேவ மனுஷனுக்கும் ஒரு சம்மதத்தை கொடுத்தாரு தெரியல. maybe the work is so heavy, I'm not very sure. சரியா, illustration கொடுக்கிறாரு பாருங்க. maybe the job is heavy, I'm not very sure. சரியா, அதே மாதிரி ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும், நீங்க டபுள்
ஆனர்னு சொல்லும் பொழுது that doesn't mean அவருக்கு மாசம் மாசம் போனஸ் போட்டு கொடுங்க அப்படி சொல்ல வரல. அவரை கனத்தோடு நீங்க என்ன பண்ணணும், அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்று டீச் பண்றாரு. இல்லைங்களா? அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் பொழுது முதல் பகுதி பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டியது நம்ம என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். நான் இரண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி நம்ம கொடுப்பது, சர்ச்சுக்கு வருகிற வருமானத்தை வந்து எப்படி கொடுப்பது, சோஷியல் கான்செப்ட். இரண்டாவது வாசிங்க இப்பொழுது உபாகமம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. Deuteronomy chapter 14 verse 27 onwards. The book of Deuteronomy chapter 14 verse 27 onwards. லேவியனுக்கு நம்ம படிச்சாச்சு. லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஓகே. உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. அவங்களை கைவிட்டுறாதீங்க. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து தசம பாகத்தை நீங்க பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவுள். உங்களுடைய வாசல்ல நீங்க வைக்கணும். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனுக்கும் ஒரு பங்கு, உன் வாசல்களில் இருக்கிற பரதேசிகளுக்கு ஒரு பங்கு, திக்கற்றவன் விதவையும் வந்து விதவி இருக்கிறாங்க, புசித்து திருப்தி அடைவர்களாக அவர்கள் புசித்து திருப்தி அடைகிறதுக்கு அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாரு. பங்கு பங்கா பிரிக்கிறாரு பாத்தீங்களா? அப்போ இரண்டாவது சர்ச்சுக்கு வருகிற காணிக்கையுடைய முக்கியமான இரண்டாவது அங்கம் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போகணும்னா, நம்ம சுற்றிலும் இருக்கின்ற அன்பார்ச்சுனேட் பீப்பிள். இது பிறகு நம்ம சோஷியல் மினிஸ்ட்ரி, சோஷியல் கன்சர்ன் சொல்றோம். எத்தனையோ விதவிமார்கள் இருக்கிறாங்க, சிங்கிள் மாதர்ஸ் இருக்கிறாங்க, ஏழ்மையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. சர்ச் என்ன பண்ண வேண்டும், அதுக்குன்னு ஒரு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணி மாதம் தோறும் அவர்களை வந்து தாங்கணும். நீங்க கொடுக்க வேண்டும். பரதேசிகளுக்கு நீங்க கொடுக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்கலன்னா இந்த ஏழ்மையான ஜனங்களோட தேவை வந்து சந்திக்கப்படல. அப்போ நீங்க திங்க் பண்ணணும், நீங்க கொடுக்கின்ற காணிக்கை வந்து ஜனங்களுக்கு, சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வருது என்று சொல்லி யோசிக்கணும். கொடுக்கிறவங்க, when you give, you actually participating in this greater work of God, right? That's why in the church வந்து we are very particular when talking about social concern. நிறைய சோஷியல் வேலையை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ரிச்சர்ட் லிங்க் கொடுக்கிற பணமும் நம்ம சர்ச்சில் நம்ம பண்ணுகிற செலவுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஈஸிலி மாசம் ஏறக்குறைய அவர் கொடுக்கிற பணத்தையும் சர்ச்சில் இருந்து வருகிற பணத்தை சேர்த்து நம்ம செலவு பண்ணுகிறது ஈஸிலி we are spending about 5 to 6,000 ringgit monthly for the social concern. என்ன சொல்லுங்க? That is important. நான் கேட்கிறேன், எப்படி விசாரிக்க முடியுது? எப்படி விசாரிக்க முடியுது? நீங்க கொடுக்கிற பணம், நீங்க கொடுக்கிற பணத்துல தான் ஃப்ரீ டியூஷன் நாங்க கொடுக்கிறோம். நீங்க கொடுக்கிற பணத்துல தான் சட்டர்டே கிளாஸ் நம்ம செய்யறோம். நீங்க கொடுக்கிற பணத்துல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம். எல்லாம் நீங்க கொடுக்கிற பணம். So I just want to say thank you. That's why அதுல கர்த்தர் ஆட் பண்றாரு, நீங்க எப்படியாய் என்னுடைய ஜனத்தை, லேவியர்களையும் இந்த ஏழ்மையான ஜனங்களை தாங்கிறபடினால் கர்த்தர் வந்து இன் ரிட்டர்ன் என்ன சொல்றாரு, கையிட்டு செய்கின்ற உங்களுடைய வேலையை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. God will bless you. When you give unto God, God will surely bless you. மூன்றாவது பகுதி வந்து மிஷனரியை நம்ம என்ன செய்ய வேண்டும், தாங்க வேண்டும். ஓகே, ரொம்ப போக வேண்டாம். 1 கொரிந்தியர் 16 வாசிச்சிங்க பாத்தீங்களா? பவுல் வந்து பணத்தை சேகரிச்சார் தானே? யாருக்கு? லோக்கல் சர்ச்சுக்கா அல்லது மற்ற சபைகளுக்கா? கொரிந்து சபைக்கா, ஜெருசலேம் சபைக்கா? மிக தூரமா இருந்த மற்ற ஊழியங்களுக்கு. That's what we call as a mission. அப்போ காணிக்கையை வந்து புதிய ஏற்பாட்டை எதுக்கு உபயோகப்படுத்தினாங்க? பாஸ்டருடைய தேவை, சோஷியல் கான்சர்ன். மூணாவது, the churches mustn't be selfish. நம்ம என்ன நினைக்க கூடாது, சபைக்கு வருகிற வருமானம் எங்களுடைய சபைக்கு தான், அப்படி திங்க் பண்ணவே கூடாது. நிறைய அன்பார்ச்சுனேட் பாஸ்டர்ஸ், அன்பார்ச்சுனேட் மினிஸ்டர்ஸ் சர்ச்சஸ் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டும். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், நீங்க எல்லாம் சர்ச் மெம்பர்ஸா இருக்கும் பொழுது இந்த மிஷன் சொல்லும் பொழுது குறிப்பாக 2 மிஷன் மினிஸ்ட்ரி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா ஜெஃப்னால ஒரு பகுதி பாஸ்டர் ரதீபனுக்கு மாதந்தோறும் 1000 வெள்ளி கொடுக்கிறோம், மாதந்தோறும். ரெண்டாவது மியான்மர் பகுதியில் பாஸ்டர் குளோரியா, பாஸ்டர் ராஜு இருக்கிறாங்க. அந்த ஏழ்மையான ஊழியத்தை தாங்க
மாதந்தோறும் 1000 வெள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறோம். For the past 1.5 வருஷமாக 1000 வெள்ளி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். COVID-19 டைம்ல வந்து அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை இருந்த நிமித்தம் ஜனங்களுக்கு பணத்தை நம்ம அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய மிஷன். And then another information, next year ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்கு போல பாஸ்டர் ரதிபனுக்கு வந்து ஆராதிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலயம் அவர்களுக்கு இல்ல. நமக்கு நல்ல ஒரு வசதி இருக்குது, அவர்களுக்கு வசதி இல்லை. சரி, ஒரு குடிசையில தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம போன வாரம் கமிட்டியில பேசினோம். The church has approved. At firstly we will give 20,000 ringgit வந்து approve பண்ணிட்டாங்க. இன்னும் கூடுதல் தேவைப்பட்டுச்சுன்னா we might give another 10,000 ringgit. ஏறக்குறைய 30,000 வெள்ளி அடுத்த வருஷம் கொடுக்க சர்ச் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க. Praise God. I want to say thank you to the church committee for giving us the approval. கேள்வி, இன்னைக்கு அந்த சர்ச் வந்து அடுத்த வருஷம் கட்டப்பட்ட பிறகு அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கேள்வி, அவங்க வந்து ஆசீர்வாதத்தை வந்து அனுபவிக்கிறாங்கன்னா அதனுடைய மூல காரணம் யாரு? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுகிறீங்க? இண்டிவிஜுவலி நீங்க காணிக்க பையில போடுறீங்க பாத்தீங்களா? உங்கள் மூலியமாக, நீங்க கொடுத்த காணிக்கை மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் விரைவு அடையுது. I want to encourage. So மூன்றாவது மிஷனை நம்ம டார்கெட் பண்ணணும், நம்ம கொடுக்கணும். கடைசியாக பாஸ்டர் என்ன சொல்றேன் நான் again maybe I can add, இங்கதான் பிரதர் போன்சி லாசரஸ் இவாஞ்சலிஸ்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா? and then ஆர்சென்லி, இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். I feel we must give. okay, கடைசியாக மிசேல் இனேசா சர்ச்சுக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கிறோம்? பேங்க்கு for this building 6,000 ringgit. giving வந்து எதை குறிக்குது? your responsibility விளங்குதா? சோ 6,000 வெள்ளி நம்ம என்ன செய்யணும்? மாசந்தோறும் வீட்டு சர்ச்சுக்கு காசு நம்ம பே பண்ணணும், பேங்க் நம்ம லோன் நம்ம பே பண்றோம், யூட்டிலிட்டி பில்ஸ் நமக்கு இருக்குது, 2 வேன் நமக்கு இருக்குது. சரியா? இப்போ ஒரு வேன் தான் நம்ம யூஸ் பண்றோம். பேக் டு நார்மல் 2 வேன் ஓடும். நமக்கு என்ன செய்யணும்? நம்ம we have to take care of the van maintenance. நமக்கு எத்தனை அக்கவுண்ட்ஸ் இருக்குது? I think easily ஒரு 10-15 அக்கவுண்ட்ஸ் நமக்கு இருக்குது. சோ இதெல்லாம் செலவு இல்லையா? நீங்க வீட்டுல போய் ராஃபலி நீங்க போய் கணக்கு போட்டு பாருங்க. நான் ஏறக்குறைய நான் கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு வருமானம் நமக்கு வரணும், எப்படி நம்ம செலவு பண்ணணும், யோசனை பண்ணி பாருங்க. சோ இந்த மிஸ்சேலினியஸ் எல்லாம் யாரு பார்த்துக்கணும்? நீங்க கொடுக்கின்ற காணிக்கையில தான் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டும். But today I just want to say the good things positively for the 14 years. கடன் இல்லாம ஒரு வாட்டியும் பேமெண்ட் வந்து பே பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்ததே இல்லை. until today ஒரு பிரச்சனை இல்லாம மாதந்தோறும் மிச்ச மீதி எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு சஃபிஷியன்ட் ஃபண்டிங் நம்முடைய சேவிங் நமக்கு இருக்குது. சரியா? ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா பணத்தை உபயோகப்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு சபைக்கு ஒரு தரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So for that I must give credit to all the committee members for governing, taking care of the finance. Thank you church for taking care of the church fund. அதே போல கொடுக்கிறவங்க கொடுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. சரி, இன்னைக்கு பாஸ்டர் பேசின பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? I really hope I can cover the second part of the message. you கொடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டா கொடுக்கணும். மேபி இதுக்கு முன்ன கொடுக்கும்போது ஆர்வத்தோடு கொடுத்திருப்பீங்க. சோத்திரம் எங்க போக போது தெரியலையே, பரவாயில்ல, சரி இந்த மனசுக்கு கொடுக்க. I really hope from today onwards after the message கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நான் கொடுக்கிற பணம் வந்து ஊழியர்கள் தாங்கப்படுது, ஏழ்மையான ஜனங்களை நம்ம விசாரிக்கிறோம், பாஸ்டரை நாங்கள் தாங்குறோம் என்று சொல்லி அந்த ஒரு அபிப்பிராயத்தோடு நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray.